ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம இப்போ சீரியல் பார்த்துடலாம் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு. ஸோ அகெயின் கோர்ட் சீன் தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆப்போசிட் அட்வொகேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எவிடன்ஸ் கேட்டிங்க இல்லையா, ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசுபதியை வந்து மிரட்டி அடித்த அந்த வீடியோஸை போட்டு, ஸோ இதை வந்து பசுபதி வந்து ஊர்க்காரன்னு அவருக்கு ஹெல்ப் பண்ணனால, இப்போ வந்து விஜய் அவங்க சகலைகள்லாம் சேர்ந்து அடித்து போட்டனால, இந்த பயத்தை காமிச்சனால வந்து நம்பிராஜனும் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் மேலே பழியை வந்து போடுறாங்க. அந்த வீடியோ போட்டு காமிச்சிடுறாங்க. ஸோ கோர்ட்டார் வந்து கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது எல்லாமே பொய் இருக்கும், நான் அவர் வந்து பிடிச்சி கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு தான் அங்கே துரத்திட்டு போகணும் அப்படின்னு. ஸோ லா அண்ட் ஆர்டர் நீங்கள் கையில் எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டார் கேட்குறாரு. ஸோ அதோடு வந்து அவரை கோர்ட் இஸ் அட்ஜஸ்ட்னு சொல்லி விட்டுறாரு. மறுபடியும் வெளியே வந்துட்டு காவேரிக்கு வந்து வக்கீல் ட்ரை பண்ணுறது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. குமரனுக்கு போகிறாரு, ரிங் போது எடுக்க மாட்டுறாரு. நிவீனுக்கு கால் பண்ண போடும்போது நிவீன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். தாத்தா நிவீன் வந்துட்டா பாரு அப்படின்னு அவர் வந்து நடந்த ஃப்ளாஷ்பேக்கில் எக்ஸ்பிளேஷன். அது என்னென்னா, ராகினி கீழே கழுத்து வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ எதிர்பாராதமாக அவர் லைட்டில் காயம்பட்டு ரத்தம் வந்தோடனே நான் ஒரு மாதிரி கேராயிட்டேன், கத்தி கீழே போட்டேன். அவள் எடுத்து என் கழுத்தில் வச்சு என்னைய பசுபதி அவளும் என்னை கீழே இறக்கி விட்டுட்டா அப்படின்னு வந்து அவரும் வந்து கூட்டிகிட்டு வர முடியலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ மறுபடியும் கோர்ட் வந்து சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து டைம் கேட்குறாரு, விஜயோட வக்கீல் வந்து டைம் கேட்குறாரு. சொன்னது ஆப்போசிட் வக்கீல் அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தீர்ப்பை உடனே பண்ணிவிடுங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து குமரன் என்ட்ரி ஆகிறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கிறேன் சாட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பாரு. நான் தான் வந்து அவருடைய சகல குமரன் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாமே ஹாஸ்பிட்டல் நம்பிராஜ் வந்து பசுபதி என் கண்ணு முன்னாடியே மிரட்டினார். நான் அதை வீடியோவாக எடுத்திருந்தேன், பட் மொபைலில் உடச்சி என் கடையும் உடச்சிட்டாருங்க. அந்த கோவத்தில் தான் வந்து நாங்கள் இருந்தோம், அவரை பிடிச்சி பார்க்கணும், என்னோட சகல அந்த நேரத்தில் அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஊருக்கு போய் நம்பிராஜ் விஷயமும் இப்போ அவர் வந்து இங்கே தான் இருக்கிறாரு, நான் போய் அவரை காப்பாற்ற போனேன்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்னன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? ஆஃப்னோ இதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க. ஸோ நிவீன் வந்து சாட்சி எடுத்துகிட்டு வர முடியல. இப்போ குமரன் அவரும் வந்திருக்காரு, பட் இன்னும் வெண்ணிலா மாமாவை காட்டலை, சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்மளுடைய காவேரி சீன் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாங்க, சரிங்களா? ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.